ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். அந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா, ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணுவோம். நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றது பாத்தீங்கன்னா பையர்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ற அந்த ஸ்டாக் ஐட்டம் பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம எந்த பையர்கிட்ட இருந்து நம்ம அதிகமா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், டாப் பையர் யாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ நம்ம எந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம அதிகமா நம்ம சேல் பண்ணிருக்கோம், டாப் கஸ்டமர் யாரு. ஸோ அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ டாப் பையர் யாரு, டாப் செல்லர் யாரு அப்படின்றத ஸ்டாக் ஐட்டம் வைஸா நம்ம பார்க்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ன்றத இந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி அது கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குறி. ஸோ இதை என்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சேஞ்ச் வியூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸில் டாப் பையர்ஸ் செல்லர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பேசிஸ் ஆஃப் வேல்யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் டாப் பையர்ஸ் செல்லர்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டாகவே 10 இருக்கும். ஸோ நமக்கு இங்கே எந்த மாதிரி வேணுமோ அது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொடுத்துட்றேன். 5 கொடுத்துட்டு இதெல்லாம் சேவ் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் டாப் பையர்ஸ் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே என்ன ஆகும்னா இங்கே பர்ச்சேஸ் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காஃபி கஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் நம்ம கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டாப் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ வைஸாக நமக்கு என்ன ஆகும்னா இங்கே எடுத்து வரும். ஸோ டாப் வேல்யூ வந்து நமக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண பையரோட டீட்டெயில்ஸ் இங்கே எடுத்து வரும். ஸோ நம்ம எந்தெந்த பையர்கிட்ட எவ்வளோ பண்ணியிருக்கோம், டாப் எது அப்படின்றது இங்கே டாப் 5 மட்டும் இங்கே எடுத்து வரும். ஸோ அதே மாதிரி சேல் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பண்ண சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ டாப் 1லேருந்து 5 வரைக்கும் நமக்கு வேல்யூ வைஸாக இங்கே எடுத்து வரும். இதே ரைட் சைடில் குவான்டிட்டி வைஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா குவான்டிட்டி வைஸாக நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணது குவான்டிட்டி வைஸாக நமக்கு குவான்டிட்டியாக அதிகமாக இருக்கிறதுலேருந்து நமக்கு என்ன ஆகும்னா இங்கே டாப் 5 எடுத்து வரும். ஸோ அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸாக நமக்கு வந்து டாப் 5 சேல் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வரும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா பேசிஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ நம்பர் ஆஃப் டாப் பையர் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 10 வேணும்னா 10 கொடுக்கலாம், டாப் 10 மாதிரி கொடுக்கலாம். ஸோ 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 இங்கே எடுத்து வரும். அதாவது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண சப்ளையர் பார்த்தீங்கன்னா டாப் 10 எடுத்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல் பண்ண கஸ்டமர் டாப் 10 எடுத்து வரும். ஸோ இங்கே வேல்யூ வைஸாகவும் பார்த்துக்கலாம், நீங்கள் குவான்டிட்டி வைஸாகவும் இங்கே வியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு ஐட்டம் வைஸாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணி நம்ம டாப் செல்லர் டாப் பையரை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.